ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலாள் ஊமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பேற்ற கால காலனை கம்பன் எம்மானை காண அடியேன் பெற்றவாரே ஆனந்தா. சிறப்பானதொரு திருக்கோவில் பசுவந்தனை கைலாயநாதர் திருக்கோவிலின் மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெறுகிற இந்த அற்புதமான வழக்காடு மன்றத்திற்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கிற இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் இரு கண்களாக கொண்டிருக்கிற எங்கள் இலக்கிய குடும்பத்தினுடைய தலைவி சகோதரி அவர்களே, எவ்வளவுதான் அறிவியலில் சிறந்திருந்தாலும் அவன் இறுதியில் ஆன்மீகத்தில் தான் புகுவான் என்பதை நிரூபித்திருக்கிற என் அன்பு சகோதரர் டாக்டர் ராமானுஜ மோகன் அவர்களே, மருத்துவர் ஆய்வுகளை நீட்டிருக்கலாம், அறிவியல் ஆய்வுகளை நீட்டித்திருக்கலாம், ஆனால் அவன் இறுதியில் புகுவது ஆன்மீகத்தில் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் ராமானுஜ மோகன் அவர்கள். கடப்பாவில் இருந்து இங்கு வந்திருக்கிற தொழிலதிபர் அவர்களே, இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிக்குழு உறுப்பினர்களே, பசுவந்தனை வாழ் பெருமக்களே, தாய்மார்களே, அனைவரையும் மனமை மொழிகளினாலே வணங்கி மகிழ்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றி எங்கு அமைந்திருக்கிறது? அதான் கேள்வி. அறிவியல் பெரிதா ஆன்மீகம் பெரிதா? அந்த கேள்வி இல்லை. மனிதன் எங்கே வெற்றி பெறுகிறான்? மனிதம் எங்கே வெற்றி பெறுகிறது? ஞானசம்பந்தம் அவர்கள் அறிவியலால் நாம் அடைந்திருக்கிற நன்மைகளை எல்லாம் பட்டியல் போட்டார். அதுல ஒண்ணு கூட எனக்கு வேறுபாடு கிடையாது. பஸ்ல ஏறி வந்தது உண்மை. எஸ்சிடிசி பஸ், சொகுசு பேருந்து, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அறிவியல் அதில் வெற்றி பெற்றது. ஆனால் வெற்றி அங்கில்ல. அந்த ஓட்டிட்டு வந்த அந்த ஓட்டுநர் இருக்கிறாரு, அவர் அருப்புக்கோட்டையை விட்டுட்டாருன்னா தூத்துக்குடியில தான் நிற்பார். நாங்கள் எப்போதும் வென்றால் நிற்குமான்னு கேட்ட உடனே என்னுடைய நெற்றிப்பட்டையை பார்த்துட்டு உங்க மாதிரி பெரியவர்களை இறக்கி விடாம இருப்பேனான்னு சொல்லிட்டு அந்த எப்போதும் வென்றான்ல பஸ்ஸை நிறுத்தினார் பாருங்க. அங்கதான் ஆன்மீகம் வெற்றி பெறுகிறது. இந்த ஆன்மீகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாமி கும்பிடுறது, பால் குடம் எடுக்கிறது, முடி எடுக்கிறதுல மட்டும் இருப்பது அல்ல ஆன்மீகம். அதற்கு ஆன்மீகம் என்று சொல்லுவையோ எல்லாம் ஆன்மீகத்தின் படிகள். ஆன்மீகம் எங்கே இருக்கிறது என்றால், எங்கே துன்ப நீக்கம் செய்வதற்கு எவன் முயற்சிக்கிறானோ அவன் தான் ஆன்மீகவாதி எனப்படுகிறார். ஞானசம்பந்தம் ஒரு அழகான அளவுகோலை சொன்னார். இந்த நாட்டினுடைய கௌரவம் எங்கே இருக்கிறது? இந்த நாடு வசதி பெற்றிருக்கிறதா? இந்த நாட்டு மக்கள் படிப்பறிவிலே உயர்ந்திருக்கிறார்களா என்பதிலே தான் இந்த நாடு சிறந்தமைக்காக அளவுகோலிடப்படும் என்று சொன்னார். உண்மைதான். ஆனால் நீங்கள் எந்த நாட்டை அறிவியலில் உயர்ந்திருக்கிறது என்று காண்பிக்கிறீர்களோ அந்த அமெரிக்க நாடு இப்போது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? அங்கே அறிவியல் உயர்ந்து நிற்கிறது, பணம் உயர்ந்து நிற்கிறது, மிகச்சிறந்த வல்லரசு, உலகத்தையே நாட்டாண்மை செய்கிறான். அந்த நாட்டின் தலைவன் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறான். எதை சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்றால், எப்போதோ ஒரு காலத்தில் இங்கே விதைத்தார்களே, இந்த ஊரிலே தோன்றிய மிகப்பெரிய சித்தராயிருக்கிற சங்க சுவாமிகள் போன்ற சித்தர்களும் ஞானிகளும் இங்கே விதைத்த அந்த ஆன்மீக விதையை இப்போது அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். பணக்காரர்களே, அறிவியல்
தேடிய சொத்துக்களை தர்மம் செய்யுங்கள் என்று இப்போது அலறுகிறான். இங்கே நம்முடைய பாட்டி சொல்லிவிட்டாள், அறம் செய்ய விரும்பு என்று எங்கோ சொல்லிவிட்டாள். அந்தறிவோம் என்று எண்ணாது அறம் செய்கின்ற ஆன்மீகத்தை இங்கே விதையிட்டு விதைத்தான். ஆனால் அறிவியலை மதிக்கிறோம் என்று சொல்லுகிற நாட்டிலே இந்த உணர்வு இல்லை. இப்போது அங்கே உணர்வு தோன்றிவிட்டது. காரணம், அங்கே துன்பம் மிகுந்து விட்டது. எங்கே துன்பம் நிகழ்கிறதோ அந்த துன்பத்தை நீக்குவதற்கு எவன் முயலுகிறானோ அவன் ஆன்மீகவாதி. இதைத்தான் நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் திருமருகல் என்ற ஊருக்குள் நுழைகிறார். அங்கே பெரும் கூட்டம் நின்று கொண்டு ஞானசம்பந்த பெருமானுக்கு வரவேற்பு நிகழ்த்துகிறார். எங்கு பார்த்தாலும் ஹரஹரா என்ற ஒலி கேட்கிறது. ஆனால் மற்ற கூட்டத்தினருக்கு ஒலி விழவில்லை, அவருக்கு ஒரு ஒலி காதலை விழுகிறது. என்னன்னா ஒரு அழுக சத்தம். படார்ந்து பல்லக்கிலேருந்து ஓடுகிறார். பக்கத்திலே கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு திருமடம். அந்த திருமடத்தில் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள். முன்னே ஒருவனுடைய பிணம் கிடக்கிறது. ஒரு செட்டியை விட்டு பெண் அழுது கொண்டிருக்கிறாள். ஒரு செட்டி மகன் முன்னாலே மயங்கி கிடக்கிறார். ஓ என்று அலறுகிறாள். ஞானசம்பந்த பெருமான் என்ன ஆயிற்று என்று கேட்கிறார் அந்த பெண்ணை பார்த்து. பெண் சொல்லுகிறாள், இவன் எனக்கு மாமன், நாங்கள் 2 பேரும் மணந்து கொள்வதற்கு இங்கு வந்தோம். இன்று காலையில் தான் இங்கே திருமணத்திற்கு நாள் நிச்சயித்திருந்தோம். நேற்றிரவு இங்கே நாங்கள் இருவரும் உறங்குகிற போது ஒரு பாம்பு இவனை தீண்டி விட்டது. செட்டி மகன் இறந்து போனான். இப்ப என்னுடைய துர்பாக்கியம் என்னவென்றால், இவனை தொட்டு கூட நான் அழ முடியாத அளவிற்கு வாழ்விட்டேன். என் கழுத்தில் இன்னும் தாலி ஏறவில்லை என்ற பண்பினுடைய உறைவிடம் இருக்கிறதே, அதுக்கு பேர் ஆன்மீகம். உடனே ஓன் அலறினால் ஞானசம்பந்த பெருமான் துன்ப நீக்கம் செய்வதற்கு முற்பட்டார். இந்த அழுகையை பார்த்தார் அவர். உடனே பாடினார் ஒரு அற்புதமான பாட்டு, தேவாரம். ஷடையாய் என்னுமால் சரணி என்னுமால் விடையாய் என்னுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உன்மேலிவே ஷடையாய் என்னுமால். இறைவன் அந்த இறந்து கிடந்தவனை உயிர்ப்பித்துக் கொடுத்தார். ஞானசம்பந்த பெருமானுடைய தலைமையில் அந்த திருமணம் நடைபெற்றது. இந்த வரலாற்றை எதற்காக சொல்லுகிறோம் என்றால், ஏ மனிதனே, நீ எவ்வளவு பெரிய அறிவுடையவனாக இருந்தால் என்ன, எவ்வளவு ஆயுள் உடையவனாக இருந்தால் என்ன, எவ்வளவு பணக்காரனாக இருந்தால் என்ன, சமுதாயத்தில் ஒரு துன்பம் நிகழுமானால் அந்த துன்பம் நீக்கம் செய்வதற்காகவே நீ பிறவி எடுத்திருக்கிறாய் என்பதை வலியுறுத்துவதற்கு பெயர் ஆன்மீகம். என்ன சொன்னார் அவர்? ஆயுளை நீட்டிச்சிட்டாங்களாம். 35 வயசு இப்ப 65 வயசு வாழறாங்களாம். பெருமைப்பட்டுக்கிறார். எனக்கு பயமா இவ்வளவு வயசு வாழணுமான்னு. ஏன் தெரியுமா நடுவரவர்களே, இப்ப என்ன நிலைமை தெரியுமா போய்கிட்டு இருக்கு? தாம்பரத்துக்கு பக்கத்துல ஒரு பையன் 3 பசங்க ஒருத்தருக்கு, அவருக்கு வயசு 75, அப்பா உயிரோட இருக்கிறாரேன்னு நினைச்சு அறிவியலை கண்டு சந்தோஷப்படல அந்த பசங்க. இந்த 3 பயலும் இப்படி ஒரு அப்பா உயிரோட இருந்து தொலைகிறானே, சொத்தை பிரிச்சுக்க முடியலையேன்னு இரவோடு இரவாக அவருக்கு ஒரு போதை மருந்தை கொடுத்து ஆட்டோவில் ஏத்தி, நீங்க சொன்ன அறிவியல் கண்டுபிடிப்பா இருக்கிற ஆட்டோவில் ஏத்தி இப்படியே பசுவந்தன மாதிரி ஒரு கிராமத்துக்கு போய் படப்பை தாண்டி இருளா ஒரு குடிசையில ஒரு திண்ணை இருக்கிறத பார்த்து அந்த திண்ணையில அப்பாவை தூக்கி போட்டுட்டு மெட்ராஸுக்கு போயிட்டானுங்க 3 பேரும். இன்னைக்கு அறிவு வளர்ந்திருக்கிற வளர்ச்சி. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அருப்புக்கோட்டை பக்கத்துல, ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்துல இருக்கிற அருப்புக்கோட்டையில அவன் பார்த்தான், உயிரோட இருந்தா தானே மறுநாள் திரும்பி வந்து தொலைஞ்சிட்டானா என்ன பண்றதுன்னு நர்ஸ் ஒரு உதவியை கூட்டிட்டு போய் தூங்குற தந்தைக்கு விஷ ஊசியை போட்டு கொன்னுட்டான். எங்க பகுதி என்ன நாங்க இளைச்சவங்களா? இவ்வளவு பேர் சேர போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாங்க சும்மா இருப்போமா? 80 வயசு உடைய ஒரு தாத்தா அப்பாவை உட்காத்தி வச்சு அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி வம்படியா அவருக்கு இளநிய கொடுத்து அதனால ஜன்னி வர வச்சு க்ளோஸ் பண்ண பெருமை எங்க பெருமை? நாடு எங்க இருந்துகிட்டு இருக்கு? அறிவியலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஆயுளை நீட்டிச்சுட்டாங்களா? பயமா இருக்கு சார். இப்போ
மனித நேயம் இருக்குதா நம்மள்கிட்ட? பெற்றோரை மதிச்சுக்கிட்டு இருக்குமா? இன்னைக்கு ஊருக்கு ஊர் முதியோர் இல்லம் திறந்துகிட்டு இருக்கிறோம். கோவில் மட்டுமா பெருகிக்கிட்டு இருக்கு, ஊருக்கு ஊர் முதியோர் இல்லம் திறந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு வேதனைப்படுகின்ற விஷயம், இன்னைக்கு இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? ஒரு சாதாரண கிழவி துன்ப நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். நடுவர் அவர்களே, அறந்தாங்கிக்கு பக்கத்திலே ஒரு அற்புதமான ஊர், இன்னும் சான்றாக அந்த ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பெயர் அம்மணி சத்திரம். ஏன் அந்த பெயர் தெரியுமா? தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்களில் ஒருவனுடைய இளவரசன் பையன் வேட்டையாடுவதற்காக குதிரையில் வந்தார். வருகிறவன் தன்னுடைய படைகளை விட்டு வழிதடி மாறி போனான். நல்ல 12 மணி, பசி களைத்து விட்டது குதிரையும். இப்படியே பார்த்தால் ஒரு குடிசை இருந்தது. ஏதோ ஒரு வீடு இருக்கு, அங்க போங்க, நேர குடிசையை கொண்டாந்து அந்த குதிரையோட நின்னா. இப்படி எட்டி பார்த்தா அங்க ஒருத்தரும் இல்லை. குதிரையை மரத்துல கட்டினா அந்த குதிரையினுடைய திண்ணையில படுத்துட்டான். கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டுக்குரியவள் ஒரு கிழவி, அவ பேர் அம்மணி அம்மா. அந்த கிழவி அங்கேருந்து வந்துட்டே எந்திரான்னா, பசிக்குதுன்னா. எப்படி பாருங்க, இளவரசன் நாட்டிற்கு, ஆனா காட்டுக்குள்ள அவனுக்கு சோறு இல்லை, பசியோடு இருக்கிறான். பசிக்குதா உனக்கு? யாரு என்ன ஏதுன்னா கேட்கல. உனக்கு பசிக்குதா, உள்ளவான்னு கூட்டு போய் உட்காந்து வச்சா, தாமரை இலையை கழுவி அவனுக்கு முன்னால போட்ட தாமரை இலையில தயிர் சோறு சாப்பிடுறது அவ்வளவு ஆனந்தமான விஷயம். நீங்க நம்ம கிரைண்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அறிவியல்ல அவரால் மாவாட்ட முடியலையா, அவங்க அம்மா, அவங்க வீட்டு அம்மாவுக்கு கிரைண்டர் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களாம். இப்படி கொடுத்ததுனால என்ன தெரியுமா, அவங்க எந்த வேலையும் பார்க்காம போய் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வலி வந்துருச்சு. உடனே அறிவியலாளர் அந்த இவரை கூட்டிட்டு, பிசியோதெரபி டாக்டரோட கூட்டிட்டு போனாங்க. இந்த என் வீட்டு அம்மா இந்த இடத்துல வலிக்குதுங்கிறாங்க, என்னன்னு பாருங்க அப்படின்னு. உடனே இப்படி, அப்படியா, எங்க வலிக்குதா, எங்க வலிக்குதா, சரி ஒன்றும் இல்லை, டெய்லி 1/2 மணி நேரம் இங்கே வாங்க, ஒரு சின்ன எக்ஸசைஸ் மட்டும் பண்ணணும், உங்களுக்கு கை சரியா போயிடுனாங்க. உடனே டெய்லி கூட்டிட்டு போனார். அங்கே ஒரு பெரிய சக்கரை மாதிரி ஒன்று இருந்தது, அதில் பொடி மாதிரி ஒன்று வச்சுட்டு, இதை தினந்தோறும் இப்படி ஒரு 50 சுத்து சுத்துங்க, இங்கிட்டு ஒரு 50 சுத்து சுத்துங்க. உடனே இப்படித்தான் இந்த அம்மா சுத்துனால, என்ன இதைத்தானே நம்ம வீட்டில் சுத்திக்கிட்டு இருந்தா, கிரைண்டர்ல இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா, இதை இப்படி சுத்த சொல்றான். என்ன அங்க சுத்தி இருந்தாலாவது மாவை அரைச்சிருப்பாங்க, இங்க சுத்தி திறந்தோறும் ஞான சம்பந்தத்துக்கு 50 ரூபா நஷ்டம் ஆனதுதான் மிச்சம், இட்லி வரல. நடுவர் அவர்களே, அறிவியல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பல சௌகரியங்களை செஞ்சு கொடுத்துருக்கு, இல்லை நான் மறுக்கல. ஆனால் அன்றைக்கு எங்க வீட்டுல எங்க பாட்டி நடுவுல உட்கார்ந்துக்கிட்டு தயிர் சோறை பிசைச்சு வச்சுக்கிட்டு, பேரம்பேத்திய பூரா ரவுண்டா உட்காத்தி வச்சுக்கிட்டு, இந்த நிலாவை பார்த்து கொண்டு ஒரு அழகான கதையை சொல்லிக்கிட்டு, பாட்டு சொல்லிக்கிட்டு, அந்த சோறை சந்தோஷமாக சாப்பிட்டமே, அந்த மாதிரி ஒரு நாளாவது உங்க குழந்தைங்க வீட்டுல சந்தோஷமா சாப்பிட்டதா சரித்திரம் சொல்லுங்க. இப்ப மனசுக்குள்ள அமுட்டு ஏக்கம் இருக்கு சார். என்ன அறிவியலை கண்டுபிடிச்சிட்டு நீங்க? அந்த ஏக்கம் சாப்பிட்டு பார்த்திருந்தாவுல தெரியும். அந்த பிள்ளைங்க நினைக்குதுங்க, என்னைக்காவது வீட்டுல பிள்ளைங்க இருக்கிற போது அது முழிச்சிருக்கிற நேரத்துல ஞானசம்பந்த வீட்டுக்கு போயிருப்பாரா? யோசனை பண்ணுங்க. அவரோ அவர் வீட்டு அம்மாவோ அந்த பிள்ளைங்க முழிச்சிருந்த நேரத்துல, அந்த பிள்ளைங்க காலையில 7:30 மணிக்கு எந்திரிக்கிறோம், இவர் 2 பேரும் ஆபீஸ் போயிருவாங்க. அது 2 தூங்கின பிறகுதான் இவர் 2 பேரும் அங்கேருந்து வர்றாங்க. அப்பாவுக்கே குழந்தைகளுக்கு அப்பாவையே அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்குது. இன்னைக்கு வாழ்க்கை முறை எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன். அந்த டென்ஷன் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கே புரியல. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன். ஆன்மீகம் எதை கற்றுக் கொடுக்கிறது? அமைதி. கொஞ்ச நேரம் தட்சிணாமூர்த்தி சன்னதியில உட்கார்ந்துரு. நீ ஒண்ணு சாமி கும்பிட வேண்டாம், ஒண்ணும் வேணாம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துரு. கொடிமரத்துங்களை 10 நிமிஷம் உட்காரு. முடியலையே சார், மாட்டேங்கிறானே. எங்க ஊர்ல நான் என்ன பண்ணேன், முத்தாலம்மன் கோயில்ல போய் சாமி விட்டு கீழே இறங்கி வந்தேன். சைக்கிள் ஒருத்த வேகமா போற போதே இப்படின்னா, அவனே என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்டா இருப்பான் போல் இருக்குன்னு நான் ஒன்னும் ஹையிட்டேன். அவன் பழக்குன்னு கீழே இறங்கி, அறிவு இருக்காயா உனக்குன்னா. என்னடான்னு, நான் வணக்கம் போட்டது முத்தாலம்மனுக்கு, அவசரமா போறேன், நீ என்ன கையை குத்திக்கிட்டு இருக்க, நீ என்ன முத்தாலம்மனான். உலகம் எங்க போய்கிட்டு இருக்கு? எதுக்கெடுத்தாலும் பறக்கிறான். அவனிடத்தில் அமைதி இல்லை.
இன்றைக்கு உலகத்தில் அமைதி இல்லை. இந்த அமைதியை கற்றுக் கொடுத்தது ஆன்மீகம். அவன் மனத்தில் எப்பொழுதும் தாழ்வு நிலைப்பட்டு அவன் ஊக்கம் குறைந்தவனாய் போய் அமர்ந்த நேரத்தில் எழுந்திரு, விழித்து பார், உன்னுடைய கடமையை ஒழுங்காக செய், நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னது ஆன்மீகம். ஞானசம்பந்தன் சொல்வார், இப்படி சொல்றதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு இருக்கா? இருக்கு. ஒரு வாலிப பையன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவன், பைலட் ஆகிறதுக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணான். ஆனால் அவர் பைலட்ல செலக்ஷன் ஆகல. மனம் வெக்ஸ் ஆகி போய் என்ன பண்ணலான்னு பார்த்தார். அந்த பக்கத்துல போன இடத்துல டேராடூன் பக்கத்துல அப்படியே ரிஷிகேஷ் போயிருந்தார். அங்கே புனிதமான ஆறு ஓடுகிறது, கங்கையின் கிளை. அப்படியே உட்கார்ந்திருந்தார். ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்திருந்தார், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. அப்போது அந்த பகுதியில் ரிஷிகேஷ்ல சிவானந்த ஆசிரமம் இருக்கிறது. நம்ம ஊர் பக்கத்துக்கார், பத்தமடையில பிறந்தவர் அந்த சிவானந்தர். அவர் உரை நிகழ்த்துகிறதுன்னு ஒண்ணு, சரி அது போய் கேட்போமேன்னு போய் உட்கார்ந்துருந்தார். கொஞ்ச நேரம் கூட்டம் எல்லாம் முடிகிற போது இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆடை உடுத்தி இருந்தார். மற்றவர்கள் எல்லாம் நார்த் இந்தியன் ஆடையில இருந்தார்கள். இவர் ஒருத்தர் தான் தென்னிந்திய மாதிரி வேட்டி கட்டி இருந்தார். என்ன வேட்டி கட்டியிருக்காங்க, வா தம்பின்னார். அவர் கேட்ட போய் யார் நீ? நான் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவன். அப்படியா, இங்க இருந்துக்கு வந்தேன்னார். இல்லை, ஒரு பைலட் இன்டர்வியூக்காக வந்தேன், அதனால என்னாச்சு, இல்லை அது கிடைக்கல, அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு. முதுகுல வந்து ஒரு தட்டு தட்டுனார். வேலை கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்பட்டு இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கியா? உனக்கு இதை விட பெரிய வேலை கிடைக்கல, இதுக்கு போய் வருத்தப்பட்டு உட்காந்துருக்க, நீ பெரிய ஆளா வர போற, ஜம்முன்னு உன் கடமை செய் அப்படின்னு உற்சாகம் ஒரு தட்டு தட்டினார். அந்த இளைஞன் தான் பொக்காரன்ல அணுகொண்டு வெடித்து நம் நாட்டின் குடியரசுத் தலைவர் ஆகிய அப்துல் கலாம். ஆன்மீகம் மனத்திற்கு ஊக்கம் தரும். மனம் எப்பொழுதாவது சரியாக இல்லை என்றால், மனம் குழப்பமாக இருக்கிறது என்றால், நிம்மதியா போய் கைலாயநாதனுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு, ஏப்பா என்னடா இது இப்படி இருக்கு, என்னன்னா நிச்சயமாக மன தெளிவு கிடைக்கும். பிரசாதம்ங்கிறது அங்கு கொடுக்கப்படுகிற பொங்கல் அல்ல, பிரசாதம்னா மன தெளிவுன்னு பொருள். அந்த இறைவன் நமக்கு அந்த மன தெளிவை கொடுப்பதன் மூலம் நமக்கு அங்கே மன தெளிவு ஏற்படுகிறது, காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நடுவர் அவர்களே, இன்னும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் நான் ஏதோ பெரிய புராணத்தில் ராமாயணத்தில் இருக்கிற செய்தியை மட்டும் சொல்ல விரும்பல. ரவீந்திரன் என்கின்ற ஒரு ராணுவத்தில் பணிபுரிந்த ஒரு பையன், அவன் இலங்கைக்கு சென்ற IPKF அவனை அனுப்பினார், இந்தியன் பீஸ் கீப்பிங் கோர்ஸ்ல. அவன் மராட்டியத்தை சார்ந்திருக்கிற ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சார்ந்த பையன். அவனுடைய தாய் தந்தையர் கூலி தொழிலாளர்கள், நிலத்துல வேலை பார்த்தாதான் கூலி. அப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரே பையன் ரவீந்திரன். அவன் இலங்கையிலே போய் அமைதிப்படையிலே போய் வேலை பார்த்தான். அங்கு நடந்த கன்னி வெடியில் சிக்கி உயிரிழந்தான். அந்த கன்னி வெடியில் சிக்கி உயிரிழந்தான். இவனுக்கு சேர வேண்டிய பணம், காப்பீட்டு பணம் 15 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அந்த தாய் தந்தையர் இடத்திலே கொடுத்தார் அந்த மாவட்ட ஆட்சியாளர், புனே மாவட்டத்து ஆட்சியாளர். இந்த 2 தாய் பெற்றோர்கள் பார்த்தார்கள். இது என்னதுன்னு கேட்டாங்க. உன் மகனுக்காக உள்ள காப்பீட்டு தொகை. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் இந்த பணம், எடுத்துட்டு போனா. நாங்க ஐயா உனக்கு வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்க, கொடுக்கலன்னா எனக்கு வந்து மெமோ வந்துடும், ஏன் இந்த வாங்கிக்கன்னாங்க. இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க. பையனை நாட்டுக்காக பெற்றோம், அவன் நாட்டு பணியில் இறந்து போனா அதற்காக எங்களுக்கு காப்பீடு தேவையில்லை என்றார்கள். சொன்னவன் பணக்காரன் இல்லை, அறிவியலாளர் இல்லை. சாதார்கள் மந்திரி வந்தார்கள், எல்லோரும் அவனை சுற்றி கொண்டு இந்த பணத்தை வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். உடனே அந்த ரவீந்திரனுடைய தந்தை சொன்னார், இந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படியானால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை என்று கேட்டார்கள். உடனே அதற்கு அவர் சொன்னார், புனேயிலே இருந்து வடக்கில் இருந்து பண்டரிபுரம் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஜென்மாஷ்டமி சொல்லுகிறோமே, பாண்டுரங்கன் வீற்றிருக்கிற அந்த தலத்திற்கு இந்த கிராமத்தின் வழியாக பல்லாயிரக்கணக்கான பேர் நடந்து செல்லுகிறார்கள். அப்படி செல்லுகிற போது இந்த ஊர் வழியாக போகிறது, இருட்டி விட்டால்
அவர்கள் சாலையிலே படுத்து உறங்குகிறார்கள். அது எனக்கு வேதனை தருகிறது. இந்த 15 லட்சம் ரூபாயில் அவர்கள் தங்குவதற்கு இங்கே ஒரு சமுதாய கூடத்தை இந்த பணத்தால் கட்டி வைக்க தயார் என்றால் கையெழுத்து போடுகிறேன், இல்லை என்றால் எனக்கு அந்த பணம் தேவையில்லை என்றார். அந்த ஆன்மீக உள்ளம்தான் இன்றைக்கு இந்த நாட்டை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஊருக்கு 15 பேர் இருப்பதினாலே தான் இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த உண்டால் அம்மை இவ்வுலகம் என்று புறநானூற்றிலே பேசினானே, அந்த பாடல் முழுவதையும் படித்து பார்ப்பீர்களேயானால் அறிவியலாளர்களால் உலகம் வாழவில்லை, இந்த பண்பாளர்களால், இந்த ஆன்மீகவாதிகளினால் இந்த உலகம் இன்றைக்கும் நிலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னுடைய முதல் சுற்று வாதமாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. நண்பர்களே, திரு அறிவியல் சாதனங்கள் வாழ்க்கை சௌகரியங்களை கொடுத்திருக்கிறது என்பதை மறுக்கவில்லை. ஆனால் மனிதன் மனிதனாக பண்பாட்டோடும் அன்போடும் அமைதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? சாதனங்கள் எல்லாம் மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சியையும் அமைதியையும் தொலைத்துவிட்டு இன்று நாம் இருக்கிறோமே, அதை திரும்ப பெறுவதற்கு ஆன்மீகம் அல்லவா துணை புரியும் என்று அவர்கள் வாதம் செய்திருக்கிறார்கள். பல நல்ல செய்திகளை எல்லாம் இந்த மாமன்றத்தில் எடுத்து வைத்தார்கள். ஏராளமான பொருளை சேர்த்து வைத்திருக்கிற அமெரிக்கர்களை பார்த்து, பொருளை முதலாக கொண்டிருக்கிற ஒரு தேசத்திலே அதிபராக இருக்கின்ற மிகப்பெரிய பதவியை வகிக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் அவர்கள், பணம் படைத்தவர்கள் எல்லாம் தர்மம் செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு அறவழியை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆக நிரம்ப சௌகரியங்களை பெற்ற பிறகு மனிதனுடைய மனம் திரும்பி வருவது அறவழிக்குத்தான், அங்குதான் அமைதி இருக்கிறது என்பதை அவர்கள் நிலைநிறுத்துவதற்காக பல நல்ல செய்திகளை, அருமையான செய்திகளை எல்லாம் இந்த மன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். முதல்ல திரு ஞானசம்பந்த அவர்கள் பேசும்போது நீங்க எல்லாம் கைதட்டி சந்தோஷமா தலையாட்டி கொண்டிருந்தீர்கள். அப்ப பரவாயில்லை, தீர்ப்பு சொல்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்புறமா சீனிவாசன் அவர்கள் பேசும்போது நீங்க அதே மாதிரி தலையாட்டி அதே மாதிரி சிரிச்சு இதுதான் சரின்னு சொல்ற நிலைமைக்கு வந்து விட்டீர்கள். ஆக இந்த ஓட்டு கேட்டு வரும்போது எந்த கட்சி வேட்பாளர் வந்தாலும் உங்களுக்கு தான் போடுவோம், உங்களுக்கு தான் போடுவோம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டு அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற மாதிரி இந்த 2 பேருக்குமே நீங்க சிரிச்சு தலையாட்டி இருக்கிறீர்கள். இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி 2 கட்சியும் ஒரே நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. 2 பேரும் ஒரே விதமான நிலைமையில் தான் இருக்கிறார்கள். இனிமே அவங்க செய்ய போற வாதத்தினால இந்த தராசு தட்டுல எது கீழே இறங்க போகிறதோ எது மேல போக போகிறதோ தெரியாது. திரு ஞானசம்பந்தம் அவர்கள், சீனிவாசன் அவர்கள் சொன்ன கருத்துக்களை மறுத்து மொழிவதற்கு வருகிறார். அண்ணன் பாட்டுக்கு வந்து அடிச்சு விட்டுக்கிட்டே போறாரு. அவர் பாட்டு ரிட்டையர் ஆக புரியல இந்த வருஷம். அதான் நினைச்சேன், ரொம்ப ஆன்மீக பக்தி முட்டிக்கிட்டே போகுது. எப்போது வந்தான்ல போய் இறக்கி விடுன்னு கேட்டாராம். டிரைவர் நிறுத்திட்டு இவர் தலையில அடிச்சிருங்க பட்டையெல்லாம் விபூதி பட்டையெல்லாம் பார்த்துட்டு ஏத்துனாங்க. ஏன் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்காம வந்து பார்த்துடுறது முடியுமா? ஆன்மீகம்னு என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க? எதையாவது சொல்லணும்னு எங்க இருந்து கண்ட கதையை கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. எழும்பூர்ல எவனோ ஒருத்தன் பெத்த தகப்பன 3 பேரை சேர்ந்து ஆட்டோல ஏற்றி கொண்டு போய் அர்த்தராத்திரியில கொண்டு போய் ஒரு கிராமத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. இது எல்லா ஊர்லயும் சொல்லி சொல்லி புதுசா எல்லாருக்கும் கத்து வேற தெரியுறாங்க. இது தெரியாது. ஓ, இப்படி ஒரு ஐடியா இருக்கு போட்டுக்கல, நம்ம பெரிய பெருசு இருக்காது, ஆட்டோ ரெடியா இருக்கு, தூக்குல